ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள், தவிப்புகள் அனைத்தும் எனக்கு புரிந்துதான் நான் வந்தேன். என்னை சாய் கூட புரிந்து கொள்ளவில்லை. எல்லா இடத்திலும் என்னை சாய் கூட கைவிட்டு விட்டார். எப்ப பார்த்தாலும் என்னை எப்பொழுதுமே நீ என்ன தெரியுமா கேட்பாய்? ஏன் சாயி என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறாய்? நானும் ஒரு பிள்ளைதானே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரடியில் வரும்பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டாய். சிலர் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் உன்னை ஏற்றுக்கொண்டார்கள். நீ எல்லா விஷயத்திலேயும் கஷ்டப்பட்டாய் அல்லவா? நானும் கஷ்டப்படுவது உனக்கு தெரிகிறதா இல்லையா? எல்லா நேரமும் வாழ்க்கையில் நித்தம் 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 ரணங்களை மட்டுமே நான் சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன் சாயி. என்னுடைய வாழ்க்கை போல வேறு யாருக்கும் நீ கொடுத்து விடக் கூடாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் கூட எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை. ஒரு விஷயத்தில் கூட ஒரு மாற்றங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. நானும் அத்தனை பேர் என்னோடு இருந்தோம், எல்லோரும் என் கூட இருந்தோம், தனிமையில் இருப்பது போலவே இருக்கிறேனே சாயி என்று நீ கேட்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வது, இந்த பிள்ளையை என்ன செய்து ஆறுதல் படுத்துவது என்பது கூட தெரியவில்லை. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது கடன், அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கடன். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கெட்டு போய், அதாவது எல்லா விஷயத்திலேயும் வீணாக போய் யாருமே உனக்கு உதவி செய்யாத இடத்தில் நிற்கிறாய். நீ என்னிடம் சொல்கிறாய், எல்லோரும் நினைத்தார்கள் என் வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று. அதே மாதிரியே என்னுடைய வாழ்க்கையை கெட்டு போக வைத்து விட்டாயே சாயி நீ என்று. அம்மா இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உன் வாழ்க்கை முடியவே இல்லை. நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? வாழ்க்கை என்ன முடிந்து விட்டதா? வாழ்க்கையோ முடியவில்லை. வாழ்க்கையோ சந்தோஷமான நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் உனக்கு அது வெளியில் தெரியாமல் இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நினைக்கிறாய். முதலில் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக் கொள். எல்லா நிமிஷத்திலேயும் உடைந்து போகாதே. ஒவ்வொரு நிமிஷமும் நீ உடைந்து போனால் யாருமே உன்னை வந்து தூக்கி நிறுத்த மாட்டார்கள். யாருடைய வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும் என்றுதான் இங்கு இருப்பவர்கள் ஒவ்வொருவருமே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை யார் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கை எப்படி சரி செய்யலாம் என்று பார். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கடன் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு தேவை பணம். அதற்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உனக்கும் ஒரு நல்ல வேலை, புரிகிறதா? நல்லதொரு வேலை தேவைப்படுகிறது. இந்த வேலை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலை, அதில் நிறைய சம்பளம், இது எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று உனக்கு மட்டும் ஆசை அல்ல, எனக்குமே ஆசைதான். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நிச்சயமாக கூடிய விரைவாக. நீ அழுது கொண்டு இருக்கிறாய் பத்தியா? என்னிடம் காசு இல்லை, பணம் இல்லை, எனக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரிப்பது போல ஆகிவிட்டது என்று அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கடன் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூற்றினார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் செல்வமாக உன்னை வாழ வைப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு நிற்கிறாய். முதலில் உங்களுக்கு தெரியுமா, கஷ்டம் வரும் பொழுதுதான் தெய்வத்தை தேடுகிறீர்கள். இன்பம் வரும் பொழுது யாராவது தெய்வத்தை தேடுகிறீர்களா? கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது தெய்வத்தை தேடுகிறீர்கள். தெய்வமானது உதவி செய்யவில்லை என்றால் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வம் உதவி செய்யாத பட்சத்தில் அந்த தெய்வத்தை வணங்குவதை நிறுத்துகிறீர்கள். அந்த தெய்வத்தை வீட்டுக்குள் வைத்திருக்க கூட நீங்கள் விரும்ப கூட இல்லை. இது சிலருடைய எண்ணம். ஆனால் சிலர் எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தால்
கொடுத்தாலும் எவ்வளவுதான் நஷ்டம் கொடுத்தாலும் தெய்வத்தை மட்டும் எப்பொழுதும் விரும்புவது கிடையாது. அதாவது எல்லா விஷயத்திலேயும் தெய்வமா என்ன இருக்கிறது? கஷ்டம் கொடுத்தாலும் தெய்வம் இல்லை, நஷ்டத்தை கொடுத்தாலும் தெய்வம் இல்லை, சந்தோஷத்தை கொடுத்தாலும் தெய்வம் இல்லைன்னு சொல்ற ஒரு பங்கு இருக்காங்க. அதே சிலர் கஷ்டம் கொடுத்தாலும் நஷ்டம் கொடுத்தாலும் அவர்கள் வேண்டும் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அவர்கள் எப்பொழுதும் கூட தெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் தங்கமே. ஒவ்வொருவருடைய குணமானது. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும், இன்னொரு விஷயம் இன்னொருவருக்கு பிடிக்காது. அதனால் உன்னுடைய ஆசைகளை நீ என்ன செய்ய போகிறாயோ அது நீயாக முடிவெடுத்து செய். புரிந்ததா? அதற்கு பதிலாக இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை, அதற்காக நிறைய வேலைக்கு போக வேண்டும், நல்ல இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை. இந்த ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைப்பதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும்? கவலை மட்டுமே கிடைக்கும். அதனால் உனக்கு என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை மட்டும் உன்னுடைய வாழ்வில் செய். எல்லா நிமிஷத்திலேயும் மற்றவர்கள் என்று பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாளை நீ இழந்தது போதும். இன்னும் கொஞ்ச நாள் தானே எல்லாம் சரியாகும். நீ இன்னும் 2 நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவெடு. மற்றவர்களை பார்க்காதே, உனக்கான முடிவை எடு. நிச்சயமாக நீ எடுக்க போகும் முயற்சியினாலும் நீ எடுக்க போகும் முடிவினாலும் தான் உன்னுடைய வாழ்க்கையோ மாறப்போகிறது. கவலை, கண்ணீர் இப்படியே இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது ஒரு அத்தியாயம் பிறக்க வேண்டும் என்றால் அது நீ முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் உண்டு. அவசரப்பட்டு விட்டோமோ எல்லாமே நமக்கு எதிராக வந்து நிற்குமோ என்று நினைக்காது. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு செய்ய நான் விடமாட்டேன். எத்தனையோ காலம் நீ பொறுமையாக இருந்தா, எத்தனையோ காலம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு நபராவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்து உதவிகளை செய்தார்களா? எவ்வளவோ கடனிலும் எவ்வளவோ மன உளைச்சலிலேயும் நீ இருக்கிறாய். உன்னுடைய உறவுகள், நீ யாரெல்லாம் நீ வெளியில் போய் வேலை பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு போடலாம் என்றாலோ யாரெல்லாம் தப்பாக நினைப்பார்களோ, யாரெல்லாம் நம்மை தவறாக பேசுவார்களோ என்று நினைத்தாயோ அவர்களெல்லாம் வந்து உனக்கு உதவி செய்தார்களா? கடன் மட்டுமே தான் ஏறியது பாக்கியை தவிர மற்றபடி எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் பாக்கி கிடையாது. நன்மைகளோ மலரட்டும், எதிர்பார்த்த விஷயங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். நீ தேடி தேடி ஓடும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் வந்து அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, நீ செய்யக்கூடிய விஷயங்களை செய்தால் மட்டும்தான் என்னால் உனக்கு உதவியை கூட செய்ய முடியும். மனதுக்குள் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக அதை விட்டு கொடுத்து விடாதே. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நிறைய சமயம் நீ இதை தான் செய்து வாழ்க்கை இழந்திருக்கிறாய். யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை கூடிய சீக்கிரமாக உன்னிடம் வந்து தருவேனே தவிர உன்னை ஏமாற்ற மாட்டேன். புரிந்ததா? முயற்சி எடு, ஒரு விஷயத்தை செய் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். அளவுக்கு மீறி பயந்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. மனதில் எப்பொழுதும் தெளிவான எண்ணத்தை வைத்துக்கொள். மனதில் எப்பொழுது கலக்கம் இல்லாமல் நம் வாழ்க்கையோ நிச்சயமாக மாறும். நாம் எடுக்க போகும் முயற்சியினால் நம் வாழ்க்கையோ நிம்மதியாக இருக்கும் என்று நம்பு. நீ என்ன நம்பினாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயுடைய வேலை. சாய் உன்னுடைய அப்பா, உன்னுடைய அனைத்தும் இந்த சாயி. ஏதாவது ஒரு கவலை வந்துவிட்டது என்றாலும் நீ ஓடி வரும் ஒரே இடம் சாய்தானே. இந்த சாய்தான் சொல்கிறேன், வாழ்க்கைக்காக முயற்சி எடு. நிச்சயமாக கடன்கள் அமையும், நிச்சயமாக உனக்கு உதவிகளும் கிடைக்கும். போன உடனேயே வேலை கிடைப்பது, போன உடனேயே உனக்கு வருமானம் அதிகமாக கிடைப்பது எல்லாம் சரசர என்று நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீ
பணம் இல்லாமல் எல்லோருக்கும் பாரமாக இருந்தது போதும். இதற்கு மேல் நீயும் வசதிகளுடனும் நிறைய வாய்ப்புகளுடனும் சந்தோஷமாக சீரும் சிறப்பாக இருப்பார். அதில் எந்த ஒரு சிறு குறையும் அல்ல. தைரியத்தோடு இருங்கள். எல்லா நிமிஷத்திலேயும் பதட்டம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். கடனில்லாத வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.